சிம்ரன், இனியா அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிக்கிற படம் தான் கரையோரம். இந்த படம் தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு நிறைய லாங்குவேஜில் வெளியாக இருக்கு. இந்த படத்துல ஒர்க் பண்ணதை பத்தி அந்த படத்துல நடிச்ச 2 பேர் பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். கரையோரம் படத்தோட ஹீரோ கணேஷ் பிரசாதோட இப்போ நான் இருக்கேன். படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறாரு. சார், கங்க்ராட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்குன்னா வந்து உங்கள் படம் ஒரே நாளில் 2 படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். குட் ஈவினிங் மேடம், நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய 2 படமும் ஜனவரி 1 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஒன் இஸ் தற்காப்பு, ஒன் இஸ் கரையோரம். தற்காப்பில் நான் நெகட்டிவ் லீட் பண்ணியிருக்கேன். கரையோரமில் 1 ஆஃப் 3 நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஜான் 1 இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இப்போது 2 படத்துலேயும் வந்து உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்களேன். மாறி மாறி நீங்கள் வந்து எப்படி நடித்தீங்க நீங்கள்? ஓகே, தற்காப்பு படத்தில் அது ஃபுல் லென்த் நெகட்டிவ் ரோல். எனக்கு டேரக்டர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பயே எனக்கு இந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தேன். நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சார், எனக்கு இந்த ரோல் எனக்கு கொடுங்க சார், கண்டிப்பாக எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அது பெரிய ஸ்டார் காஸ்ட். இப்போ சமுத்திரகனி சார், சக்தி சார், ஒரு பெரிய டீம் இருக்குது. சார், எனக்கு கண்டிப்பாக அது சொன்னபடியே அவர் டேரக்டர் ரவி சார் எனக்கு பண்ணார். கரையோரம்லேயும் டேரக்டர் ஜேகே சார் எனக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு. அவரும் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறப்ப, கணேஷ் இந்த ரோல் நீ பண்ணு அப்படின்னாரு. எனக்கு 2மே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. படம் பார்க்குறப்ப ஓகே, எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் லான்ச்சாக அந்த 2 படங்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்து எந்த மாதிரியான படங்கள் பண்ண ஆசை உங்களுக்கு? இல்லை, இப்போ அடுத்தது ஒரு 3 படம் நான் கமிட்டியாக இருக்கேன். 3 படமும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து நற்றினைன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டோரி ஒன்று போயிட்டுருக்கு. அப்புறம் கியூன்னு ஒரு படம். அப்புறமேல் வந்து அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான ஒரு படத்தில் நான் 3 படத்தில் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி உங்கள் பேக்ரவுண்ட் எப்படி? நீங்கள் என்ன சினிமா பேக்ரவுண்டா இல்லை எந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வரீங்க? மேடம், நான் பேசிக்கலாக ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சுட்டு விப்ரோவில் பிளேஸ் ஆனேன். ஐம் நான் சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். இப்போ வந்து என்னென்னா, நான் ஸ்டூடியோ 9 ப்ரொடக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்டூடியோ 9 ப்ரொடக்ஷனில் நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கேன். ஸோ இனிஷியல் டேஸை நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக நான் ஒர்க் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். இடையில நான் டான்ஸ் கிளாஸ், ஃபைட்டிங் கிளாஸ், ஆக்டிங் கிளாஸ் இதெல்லாமே போயிட்டு இருந்தேன். அப்புறம் இதெல்லாம் இருக்கிறப்ப இந்த டேரக்டர் ரவி சார், ஜேகே சார்லாம் எனக்கு அவங்கெல்லாம் பட ஆரம்பித்தாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இப்போ போயிட்டுருக்கு எனக்கு. ஸோ இனியாவோட நடிச்சிருக்கீங்க. அவங்க இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பர்சன். சமுத்திரகனி அவங்கெல்லாம் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு சீனியர் பீப்புளோட ஒர்க் பண்ணும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க மெயினாக? டெஃபினட்டாக சமுத்திரகனி சார் கூட ஒர்க் பண்ணுறப்ப இட்ஸ் லைக் ரொம்ப பயமாகவே இருந்தேன். ஏன்னா அவர் பெரிய வர்சடைல் ஆக்டர். நான் ரொம்ப ரிஹர்சல் எடுத்துக்கிட்டேன். அப்புறமேல அவர் ரொம்ப கூலாக, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகிக்காத, உன் பிரதர் மாதிரி நினச்சிக்கோ, ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் அவர். ஸோ அவர் அப்படியே கூல் பண்ணி என்னை நடிக்க வச்சாங்க. இட்ஸ் லைக் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் டே கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கூல் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இனியா மேடம் மட்டும் இல்லை, நிகிஷா மேடம், சிம்ரன் மேடம், அப்புறம் ராதாரவி சார், மனோபாலா, இவங்களாம் ஒரு பெரிய டீம் இருக்குது. ஸோ நான் எல்லாமே மாட்டிக்கிட்டது எல்லாமே ஒரு பெரிய டீம் கூட தான் மாட்டிக்கிட்டனால பட் எதுவுமே நான் நினச்ச மாதிரி எதுவுமே டென்ஷனே ஆகலை. எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தேங்க்யூ சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேடம். கரையோரம் படத்தில் நடிச்சிருக்கிற சிம்ஹாவோட இப்போ நம்ம இருக்கோம். அவரோட கதாபாத்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாரு. கரையோரம் படத்தில் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் தி மெயின் ரோல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நிகிஷா உங்கள் கூட வந்து ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்கள். கரையோரம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சினிமா. ஏன்னா இது வரைக்கும் கன்னடாவில் ஒரு 10-12 படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ சைட் கேஸ்டாக வந்து சப்போர்ட்டிங் காஸ்ட்டாக, இதுக்கப்புறம் வில்லனாக ஆக்ட் பண்ணி கொஞ்சம் ரெக்கக்னிஷனுக்கு அப்புறம் இப்போ ஹீரோவாக நடிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வில்லன் டு ஹீரோ ஷிஃப்ட் ஆகிற டைமில் ஒரு பிரிட்ஜிங் கேரக்டராக நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷலான ஒரு சினிமா கரையோரம்னு சொல்லலாம். கரையோரம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் தமிழில் ஆக்ட் பண்ணிருக்கிற படம். இது வந்து ட்ரைலிங்குவல், கன்னடா, தமிழ், தெலுங்கு 3 லாங்குவேஜில் வந்துட்டுருக்கு. கன்னடாவில் அலோன்ட்டு, தமிழில் கரையோரம் ஆஸ் யூஷுவல், அண்ட் தெலுங்குவில் லீலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் தமிழ் அண்ட் தெலுங்கு எனக்கு பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ அண்ட் ஆஸ் ஐ டோல்டு, வில்லன் டு ஹீரோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜிங்குக்காக நான் தேடிருந்தேன். அந்த டைமில் வந்த கேரக்டர் இது. ஸோ இதில் என்னுடைய கேரக்டரை நீங்கள் பார்த்தா எப்படின்னா, பிகினிங்கில் இவன் யார், இவன் எப்படி, என்ன பண்ணுறான், என்ன பண்ண போகிறான், இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இவ வில்லனாங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் இவ ஹீரோவாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் எனக்கு எக்ஸாக்ட்லி கேரக்டர் என்னன்னு சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் படத்தை பார்த்தே ஆகணும். ஸோ ஓப்பனிங் டு எண்ட் தெர் இஸ் a loop wherein you will get to see me in different shades and many-faceted character. அடுத்தடுத்து இப்போ தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா இதுக்கப்புறமா? ஆமாம், இப்போது இதுக்கப்புறம் 2 ப்ராஜெக்ட்ஸ் கையில் இருக்குது தமிழில். ஸோ டைட்டில் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் செட் I'll definitely let you know, but I'm playing as a lead in the couple of movies which I'm going to do next. Probably by next March
அடுத்த படம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி கன்னடாவில் 2 ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் கன்னடா இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? என் வேலைன்னு வந்தால் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா ஐம் அ பர்ஃபார்மர், தெர் இஸ் நோ லாங்குவேஜ் பேரிகேட். ஸோ அண்ட் த ஸ்பெஷல் திங் அபவுட் தமிழ் சினிமா இஸ் லைக் யூனோ ஐம் இன் நோ ரிலேஷன் வித் தமிழ். ஆக்சுவலி எனக்கு தமிழ் பேக்ரவுண்ட் கிடையாது, தமிழில் ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ இல்லை. ஆனாலும் வெறும் தமிழ் சினிமா பார்த்து கற்றுக்கின லாங்குவேஜ் இப்போ அதுதான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ திஸ் இஸ் தி இம்பேக்ட் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ தமிழ் சினிமானா அது சினிமாவுக்கு இங்கே இருக்கிற கிராமரே வேறு. ஸோ தட் இஸ் வாட் இன்ஸ்பயர்ட் மீ அண்ட் இம்ப்ரெஸ்ட் மீ. அண்ட் எனிபடி அக்ராஸ் இந்தியா நிறைய பேர் இங்கே வந்து இங்கே அவருடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி நம்ம சூப்பர் ஸ்டார்லேருந்து வச்சு முரளி சார், அர்ஜுன் சார், நிறைய பேர் எத்தனையோ பெரிய பெரிய ஸ்டார்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் they are not from, need not be like Karnataka or Andhra. All over India, many stars have come here, they have performed. Here, the talent speaks. So, Tamil cinema உடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். அண்ட் விஷ் ஹோப் தட் இப்போ இது ஃபஸ்ட் ஸ்டெப் என்னுடையது கரையோரம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணி இங்கே ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிற பாசத்தோடு வந்திருக்கேன். அண்ட் I've given my 100% best for the movie. Hope it works. Thank you and all the best. Thank you so much. And yeah, wish you all a very happy New Year and happy Pongal. Thank you.